ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒரு மகாராணியை வரவேற்பது போல் வரவேற்றாருங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த பேட்டி படிக்கணும் நீங்கள்லாம். அதாவது ஒரு மகாராணியை வரவேற்பது போல் வரவேற்றார். எவ்வளோ பண்பு பாருங்கள். நான் அதை தான் திருப்பி சொல்கிறேன். அந்த மகாராணியை வரவேற்றது மட்டும் இல்லை, எங்களுடைய ஈடுபாடெல்லாம் பற்றி அங்கே பேசினார் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல கலைஞர்களை மக்கள் எந்த அளவுக்கு பாராட்டுவாங்க, ரசிப்பாங்க, புகழ்வாங்கன்றத எம்ஜிஆர் எனக்கு அவங்க மூலமாக காட்டினார். அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க அந்த அம்மா. எவ்வளோ பெரிய. அதனால தான் பின்னால் அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அம்மா சௌக்கியமானு உண்மையை பறிவோடவே கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு பற்றாளர் எம்ஜிஆர் அப்படின்றாங்க அந்த அம்மா. அந்த அம்மா சொல்கிறாங்க, பாருங்கள், நம்ம யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்து எல்லாருக்குமே கூட தெரியும். அது அப்போ கூட அது எம்ஜிஆர் நினச்சதில்லை. அந்த பெரிய வெற்றியில் பானுமதி அம்மாவுக்கும் பங்கு உண்டு, அது அவங்களுக்கும் போய் சேரணுன்ற எண்ணம் தான் அது எம்ஜிஆர். இதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். இந்த உலகத்தில்